அதாவது 4, 5 டேஸாகவே இந்த பாலாடை நிரம்பிடுச்சு. பட்டர் எடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு ஒரு டைம் கிடைக்கவே இல்லை. அப்படியே ஃப்ரிட்ஜில் தூங்கிட்டே இருந்ததா, சரி ஓகே இன்னைக்கு காலைல வந்து பொங்கல் பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும்போது தான் பட்டரோ நெய்யோ சுத்தமாக வீட்டில் இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து எங்கள் அக்கா ஊருக்கு வந்திருந்தப்போ எங்கள் ரணாக்காக இருந்த பட்டர் எல்லாத்தையும் கொடுத்து விட்டுட்டேன். ஏன்னா நாங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுத்தமான பட்டர் யூஸ் பண்ணி நெய் எடுத்து அதை எங்கள் ரணாவுக்கு கொடுத்துட்ருக்கோமா. ஸோ அதனால் அவனுக்கு தேவைன்ட்டு அவனுக்கு கொடுத்து விட்டுட்டேன். ஸோ வீட்டு யூஸ்க்கு இல்லை அப்படிங்கிறதுனால ஃபைனலாக எடுத்து தான் ஆகணுன்ட்டு களத்தில் இறங்கியாச்சு. அதாவது ஃப்ரிட்ஜ் வாட்டர் யூஸ் பண்ணி இந்த பாலாடையை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பட்டர்லாம் எடுத்துகிட்டு அதை அப்படியே ஒரு பேனில் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் முந்திரி, கருவேப்பிலெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு பச்சரிசி, பாசிப்பருப்பு போட்டு இந்த பக்கம் வேக வச்சுட்டேன்னா அதை வந்து ஒரு மசிச்சு விட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுக்கோங்க. பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சோம்னா தான் அது சாப்பிட்றப்ப எவ்வளோ லேட்டானாலும் அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இலக்கமாக இல்லைன்னா ஒரு மாதிரி கெட்டித்தன்மையாக ஆகிடும். இந்த ஒரு டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பொங்கலுக்கு. ஸோ இதோட வந்து ஃபைனலாக அந்த தாளிப்பை சேர்த்து ஒரு கிளறி விட்டோம்னா சூப்பரான சுவையான பொங்கல் தயார். இதுக்கு வந்து தாளிப்பே இல்லாத தேங்காய் சட்னி தான். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பாரை விட. ஏன்னா பொங்கல்லே அதிகமாக ஆயில் சேர்த்துருக்கோமா. ஸோ அதனால் ப்ளெயினாக தேங்காய் சட்னி வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. இந்த பொங்கல் வந்து சட்னியே இல்லாமல் ப்ளெயினாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.